அனைவருக்கும் ஆத்மானுக்கும் ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக, அதாவது சர்க்கரை வியாதிக்கு மிக உயர்ந்த பஸ்ப முறையில் போட்டுட்டு வரோம். அதாவது முன்னால் கருவங்க பஸ்பத்தில் தனியாக போட்டிருக்கோம், அப்ரேக் பஸ்பமும் தனியாக போட்டிருக்கோம். இப்போ அப்ரேக்கு, கருவங்கம், சிறுகண்ணாகம் மூணுலேயும் போட்டு மிக உயர்ந்த முறையில் பஸ்பம் போட்டிருக்கோம். இது ஒரு நம்முடைய இந்திய குருநாதருடைய முறை, பாரம்பரிய முறை. அதனால் இப்போ அதில் குருநாதர் போட சொன்னதுனால இப்போ அந்த முறையில் நம்ம போட்டிருக்கோம். கருவங்க சுற்றி முறையெல்லாம் அருமையாக சுற்றி பண்ணணும். அதனால் அந்த முறைப்படி நம்ம சுற்றி பண்ண முறை தனித்தனி வீடியோலையும் நம்ம போட்டிருக்கோம். அப்படி கருவங்கம் சுற்றி பண்ணது, அதுமாதிரி சிறுகண்ணாகமும் சுற்றி பண்ணுனது. அப்புறக்க நம்ம முறையில் நவநீதம் எடுத்து சுற்றி பண்ணி எடுத்தது. நவநீதம் எடுக்கும் முறையெல்லாம் எளிமையான முறையிலலாம் இப்போ போட்டிருக்கோம். அதனால் அதுக்கப்புறம் மூணையும் தனித்தனியாக முடிக்கணும். கருவங்கத்தை ஆவாரம் பூவிலேயே வறுத்து பஸ்பமாக்கிக்கிடணும். சிறுகண்ணாகத்தை வெந்தத்தியில் அரைச்சி பஸ்பமாக்கிக்கிடணும். நம்ம நவநீதமும், அதாவது அப்புறம் நவநீதம் மூணையும் சேர்த்து அதுக்கடுத்து அதாவது சோத்துக்கத்தாழையில் ஒரு சோத்துக்கத்தாழை சாறில் ஒரு கரைச்சி போடணும்னா, சோத்துக்கத்தாழை சாறு எடுக்கும்போது சோத்துக்கத்தாழை 7 தடவை, அதாவது சீவி எடுத்தது 7 தடவை அரைச்சி எடுத்துட்டு அதில் கடுக்காய் போட்டோம்னா நீராக ஓடியும், அந்த நீர்லேருந்து அரைச்சி ஒரு படம். அதுமாதிரி ஆவாரம் பூவில் அரைச்சி ஒரு படம். அதுக்கடுத்து நீரிழிவுக்கு முக்கியமானது ஆராக்கீரை. ஆராக்கீரையில் அரைச்சி ஒரு படம். இப்படியே மாற்றி மாற்றி அரைச்சி படம் போட்டுகிட்டே இருக்கணும். படம் போட்டு இப்போ கிட்டத்தட்ட எனக்கு முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 40 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ தான் இன்றைக்கி தான் அது முடியுது. இது மிக உயர்ந்த பஸ்பம். இந்த உயர்ந்த பஸ்பம் சாப்பிட்டாதான், அதாவது நெய்யில் சாப்பிடணும். நெய்யில் சாப்பிடும்போது நமக்கு இன்சுலின் சுரக்க ஆரம்பிச்சிடும். உடம்புக்கும் பார்த்திங்கன்னா அதிகமான வலுவை உண்டாக்கும். இது சர்க்கரை வியாதிக்கு மட்டும் இல்லை, கண்ணுக்கு, ரெண்டாவது ஆன்மீக சம்மந்தப்பட்டதுக்கும் மிக முக்கியமான மருந்து. இதை சாப்பிடும்போது ஏற்கனவே நம்ம ஆவாரம் நெய் போட்டிருக்கோம். ஆவாரம் பூவில் நெய் தயாரித்து வச்சுருக்கோம். இந்த நெய்யை சோத்தில் ஊற்றி நம்ம சாப்பிட்ற மாதிரியும், அதுமாதிரி ஆவாரம் பூவிலேருந்து நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சின தையல் எடுத்து வச்சுருக்கோம். அதை வாரத்துக்கு 2 தடவை குளிக்கும் போதும், அது மாதிரி ஆவாரம் பூவிலேருந்து அரைக்கீரை மற்ற கருவேப்பிலை எல்லாம் போட்டு நம்ம இட்லி பொடி மாதிரி தயாரித்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம சேர்த்து நம்ம சாப்பிடும்போது மிக மிக உயர்ந்த முறையில் சர்க்கரை வியாதி குணமாகும். சும்மா சொல்லுவாங்க 3 நாள் குணமாயிடுச்சு, 4 நாள் குணமாயிடுச்சுன்னு சொல்லி. இன்சுலின் சுரக்கிறதுக்கு கொஞ்சம் நாளாகும். அதாவது சுகர் பொடியில் கொஞ்சம் சாப்பிடும்போது கொஞ்சம் கட்டுக்குள்ளே வரும். உடனே குணமாயிடுச்சின்னு நினைக்கக்கூடாது. நம்ம குணமாயிடுச்சுன்னா கண் பார்வை சரியாக இருக்கணும், ஆன்மீக சம்மந்தப்பட்டது சரியாக இருக்கணும், நரம்புகள்லாம் முறுக்கேறி வலு உண்டாகணும். அப்படின்னா தான் அது நமக்கு சரியாக போச்சுன்னு அர்த்தம். அதனால் நமக்கு குணமாகணும்னா கிட்டத்தட்ட இதே மருந்து ஆண்களுடைய, அதாவது வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு 30 வயசில் ஒருத்தங்க சர்க்கரை வியாதி வந்திருக்கு அப்படின்னா, எந்த மாத்திரையும் எடுக்காமல் இருந்தால் அவங்களுக்கு ஒரு மாத்திரையிலே சரியாயிடும். அதே இது 40 வயசுக்கு மேலே ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இருக்குன்னா குறைஞ்சது 4 மாதமாக சாப்பிடணும். இப்போ இன்சுலின் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இன்சுலின் நிப்பாட்டத்துக்கு 1 மாதம் ஆயிரும், அவங்க 5 மாதம் 6 மாதம் வரைக்கும் ஆயிரும். அதனால் உடனேயே சர்க்கரை வியாதி குணமாயிடும்னு எதிர்பார்க்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிடணும். அதே நேரத்தில் உடம்பு வலுவாக இருக்கணும். இப்போ 60 வயசுக்காரங்க சாப்பிட்டாலுமே சர்க்கரை வியாதி குணமாகி கண் பார்வையும் சரியாகி, அதே மாதிரி நமக்கு உடம்பு 40 வயசில் கொடுத்த வேலை செஞ்ச மாதிரி தெம்பு வரணும். அப்படின்னா தான் அது முழுமையாக குணமடைச்சின்னு அர்த்தம். அதனால் நம்ம வீடியோ முறைப்படி பார்த்துட்டு வாங்க. ஒவ்வொரு மாதமும் 2 கிளாஸு வகுப்பு வச்சுருக்கோம். சந்தேகம்னா அந்த மூலிகை வகுப்பில் சந்தேகம் கேளுங்க. ஃபோனில் மருந்து மட்டும் கேட்டு வாங்கிக்கோங்க. அதுக்குள்ளே விளக்கங்கள் எப்படி செய்யணும்னா மூலிகை வகுப்பில் எவ்வளோ கடினம் கேளுங்க, அத்தனையும் உங்களுக்கு விளக்கம் சொல்லிக் கொடுப்போம். அதனால் செய்முறை விளக்கம் நிறையா வரும். நன்றி, வணக்கம்.